ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ரெஞ்ச் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ டார்க் ரெஞ்ச்னால் என்ன, டார்க் ரெஞ்ச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதோடைய யூசஸ் என்ன, நான் என்ன பிராண்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான ஒரு வீடியோ ப்ளஸ் ஒரு லைவ் டெமோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஸோ டார்க் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து டார்க்கை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு காம்போனண்ட்டுக்கும் ஒரு டார்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த டார்க்குக்கு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவும் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வீலோடைய நட்டை நீங்கள் டைட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரரும் அந்த வீல் நட்டுக்கு வந்து இதுதான் மேக்ஸிமம் டார்க், மினிமம் டார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மேக்ஸிமம் டார்க்கில் நீங்கள் வந்து அந்த வீலை டைட் பண்ணால், அந்த நட்டை டைட் பண்ணால் மட்டும்தான் லாங் ரன்னில் வந்து உங்களோட அந்த நட்டும் டேமேஜ் ஆகாது, அந்த நட்டும் லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த உங்களுடைய யூசர் மேனுவலை பார்த்தாலே தெரியும், ஒரு காம்போனன்ட்ஸ்க்கு என்னென்ன டார்க் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு உங்கள் மேனுஃபேக்சரர் கொடுத்துருப்பாரு. நார்மல் ரெஞ்ச் வச்சு உங்களால் வந்து இந்த டார்க்கை செட் பண்ணி நட் அண்ட் போல்ட்ஸை வந்து டைட் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு எக்விப்மெண்ட் தான் வந்து டார்க் ரெஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்கிட்ட இருக்க டார்க் ரெஞ்ச். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாரஸ்டி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கினேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இங்கே நான் ஒரு டிவைஸ் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்கேன். இது என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸ்டென்ஷன் பார் ஆர் பிரேக்கர் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இனிஷியல் லெவலாக டைட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டூலை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். டார்க் ரெஞ்ச் வச்சு டைட் பண்ணுறதோ லூஸ் பண்ணுறதோ நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டார்க் ரெஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெசிஷன் டூல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து கேலிப்ரேஷன் இருக்குது. நீங்கள் இதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா கேலிப்ரேஷன் மாறிடும். அதே மாதிரி இதை எக்காரணத்து கொண்டு நீங்கள் வந்து கீழே வந்து போட்டுடவே கூடாது. ஸ்டோரேஜுக்கு எப்போவுமே அவங்க ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பாக்ஸ்லேயும் வச்சுக்கலாம், இல்லை நீங்களே ஒரு கஸ்டம் மேட் நல்ல சேஃபான ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் ஆர்ம், ஒரு ரொட்டேட்டிங் எலிமெண்ட் இருக்கும், ஒரு ஸ்டேஷ்னரி எலிமெண்ட் இருக்கும். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வாங்கியிருக்கிற டார்க் ரெஞ்சில் வந்து நியூட்டன் மீட்டர்ஸில் கேலிப்ரேட் ஆகியிருக்கும். அதே மாதிரி கேஜி மீட்டர்ஸ்லேயும் இருக்கும். நீங்கள் ஜென்ரலாகவே வந்து நியூட்டன் மீட்டர்ஸில் பண்ணுறது பெட்டர். ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸ்க்ரூ காஜ் அப்படிங்கிற ஒரு மெஷரிங் டிவைஸ். அந்த கான்செப்டில் தான் வந்து டார்க் ரெஞ்சஸும் ஒர்க் ஆகும். என்கிட்ட இருக்க டார்க் ரெஞ்சில் வந்து இது ஒரு ரேச்சட்டிங் டைப், விச் மீன்ஸ் நான் வந்து லூசனும் பண்ண முடியும், இதை நீங்கள் இது பண்ணி ஆப்போசிட் சைடில் நம்மளால் வந்து டைட் பண்ண முடியும். ஸோ ரேச்சட்டிங் டார்க் ரெஞ்சாக தான் நான் வாங்கியிருந்தேன். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே உங்களுக்கு கீழே வந்து ஒரு லாக்கிங் நட்டு இருக்கும். இது நீங்கள் கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா லாக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா அன்லாக். ஸோ அன்லாக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு இந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டில் வந்து உங்களுக்கு நியூமரிக்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. 0, 2, 4 அப்படின்னு இருக்கும். இங்கே சென்ட்ரலாக வந்து ஒரு லைன் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0வோடைய இந்த லைனும் இந்த வெர்டிக்கல் லைன் இது எப்போவுமே அலைன்டாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே சைடில் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து உங்களுடைய டார்க் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 28 Nm டார்க்கில் இப்போது செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இங்கே உங்களுக்கு 17 தெரியும். நான் இப்போ 70 டார்க்கை நான் செட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள்,
இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த 70 இந்த லைனோட இந்த 0 உங்களுக்கு மெர்ஜ் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த 0லேருந்து வர லைனும் இந்த 70ல் இருக்கிற லைனும் உங்களுக்கு கோயின்சைட் ஆகிருக்கு. அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அந்த ரெஞ்ச் வந்து 70 Nm டார்க்கில் செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். செட் ஆனதுக்கப்புறமா இங்கே இருக்கிற லாக்கிங் நட்டை நீங்கள் கிளாக் வைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணி லைட்டாக ஒரு ஸ்னக் ஃபிட் ஆகிற அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகாது. ஸோ இப்போ இந்த டார்க் ரெஞ்ச் வந்து உங்களுக்கு 70 Nm டார்க்கில் செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு வீல் லக் நட்டை நம்ம டைட் பண்ணுவோம். நான் இப்போ வீடியோ பர்பஸ்க்காக இந்த ரெண்டு நட்டையும் நான் வந்து லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீல் லக் நட்டோடைய டார்க் ஸ்பெக் வந்து 100 Nm டார்க்கு. உங்களுக்கு நான் சொன்ன 70 Nm நான் செட் பண்ண என்னுடைய டார்க் ரெஞ்சை இப்போ நான் சொன்ன மாதிரியே நான் இப்போ 100 Nm டார்க்கில் செட் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம டைட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் 100 Nm டார்க்கில் நான் செட் பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே டார்க் ரெஞ்சோட உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் பாரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டைட்டே பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீல் நட்டோடைய சாக்கெட் சைஸை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம செட் பண்ணிவிட்டு ராச்சட்டிங் டைரெக்ஷனை பார்த்துக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் பிடிக்கக்கூடாது. ஏன்னா இதை பிடிச்சிங்கன்னா இன்கேஸ் உங்கள் கை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டார்க்கோடைய செட்டிங் மாறிடும். ஸோ எப்போவுமே நீங்கள் இங்கே ஒரு கை பிடிக்கணும், அதே மாதிரி டார்க் ரெஞ்சோட இந்த இடத்துல ஒரு கையை பிடிக்கணும். ஸோ இப்போ வாங்க இந்த ரெண்டு நட்டையும் நான் வந்து உங்களுக்கு டைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இது 100 Nm டார்க் ஸ்பெக்கில் டைட் ஆகுது. எப்போவுமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் நல்லா நட்டை டைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டார்க் ரெஞ்சை யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா கொஞ்சம் நட்டு டைட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். நீங்கள் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த நட்டை நம்ம டைட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம 2 நட்டும் டைட் ஆகிடுச்சு 100 Nm டார்க் ஸ்பெக்கில். அந்த நாய்ஸ் கேட்டிருப்பீங்க, அந்த ஒரு கிளிக் சவுண்டு வந்து வந்த உடனேவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் டார்க் ரெஞ்ச் நீங்கள் டைட் பண்ணுறத. அதை மீறி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக பண்ணலாம். நீங்கள் திருப்பி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த ரெஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். நம்ம முடித்த கையோடு இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம டார்க் ரெஞ்சோடைய ஒர்க் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாக்கிங் நட்டை லூஸ் பண்ணிவிட்டு லோவஸ்ட்டு செட்டிங்கில் வந்து இதை நீங்கள் செட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த டார்க் ரெஞ்சோடைய லோவஸ்ட்டு செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 28 Nm. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 28லேருந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 30 Nmல நான் செட் பண்ணிவிட்டு திருப்பி லாக்கிங் நட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை நான் சேஃபாக எங்கே நான் ஸ்டோர் பண்ணுறேனோ அந்த இடத்துல நான் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். ஸோ இதுதான் வந்து டார்க் ரெஞ்சை வந்து யூஸ் பண்ணுற விதம் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ரொசீஜர்ஸ். டார்க் ரெஞ்சை வந்து அடிக்கடி கேலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
பட் நீங்கள் இன்கேஸ் ஏதாச்சும் கீழே போட்டுட்டீங்க, கீழே போட்டால் இந்த உடைய போகிறது கிடையாது, பட் கேலிப்ரேஷன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ கீழே போட்டுட்டீங்க, இல்லைனா வந்து ஒரு 6 or 7 months ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கேலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ கேலிப்ரேஷன் வீடியோவும் நான் தனியாக உங்களுக்கு பண்ணுறேன், ஒரு சின்ன வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் என் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, see you.